ஆனா ஒரே ஒரு ஆள் மேல மட்டும்தான் எனக்கு மைனஸ் இருக்கு. ரஷீத் கானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கான் வந்துட்டு ஒழுங்கா ஜோன்ல இல்லாத மாதிரியே இல்ல. இந்த ஃபயரே இல்ல. முன்னாடி எல்லாம் ரஷீத் கான் வந்தாலே ஒரு ஒரு ஓரா இருக்கும் ரஷீத் கானுக்கு. ஒரு ரஷீத் கான் ஐயோ ரஷீத் கான் வரா, கண்டிப்பா ஒரு விக்கெட் இருக்குப்பா அந்த ஓவர்ல அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு ரஷீத் கான் அந்த ஃபயரே இல்ல. ஒரு மாதிரி ஆஃப் ஆன மாதிரி பவுலிங் போடுறான். அவன் பவுலிங் போடுறான், பால் டேர்ன் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி சிம்பிளா எப்படி சொல்ல இருக்கிறான் ரஷீத் கான் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு பார்க்கும்போது நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கு. எல்லாம் ரஷீத் கான், ஐயோ ரஷீத் கான் ஓவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் எனக்கு கவனிக்குமோ அப்படிதான் இருக்கு. இவன் எப்ப கடைசியா நல்லா போட்டான் ரஷீத் கான்? ஒழுங்காவே போடல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரஷீத் கான்லாம். ரஷீத் கான் விக்கெட் எடுக்கிறது வேற, பட் அந்த பழைய ரஷீத் கான் காணும். அது என்ன ஆச்சுன்னு தெரியல ரஷீத் கானுக்கு. திருப்பி அவன் ஃபார்மை பிடிச்சிருவான் பார்ப்போம். இன்னைக்கு சமாட்டி வாங்கின ரஷீத் கான்ல லியம் லிவிங்ஸ்டன் சூப்பரா விளையாண்டா, ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டான்.